ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி பார்க்க போகிறோம். மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? சரியான விடை ஊட்டி. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? சரியான விடை ஏற்காடு. 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடைய மலைவாழிடம் எது? சரியான விடை ஏலகிரி. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? சரியான விடை கொடைக்கானல். பச்சை மலை என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? சரியான விடை கோத்தகிரி. தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? சரியான விடை வெள்ளையங்கிரி மலை. 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி கொண்ட மலைவாழிடம் எது? சரியான விடை கொல்லிமலை. உயர் விளிம்பு கொண்ட மலைவாழிடம் எது? சரியான விடை ஆனைமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி கொண்ட மலைவாழிடம் எது? சரியான விடை மேகமலை. இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? சரியான விடை ஜவ்வாது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை தர்மபுரி. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை தேனி. குரங்கு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை கோயம்புத்தூர். கிளியூர் நீர்வீழ்ச்சி எந்த இடத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை சேர்வராயன் குன்று. குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை திருநெல்வேலி. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை நாமக்கல். சுருளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை தேனி. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை நீலகிரி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை திருநெல்வேலி. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை கோயம்புத்தூர். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை திருநெல்வேலி. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை சிவகங்கை. காரை வெட்டி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை அரியலூர். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஈரோடு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை காஞ்சிபுரம். கிண்டி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை சென்னை. மன்னார் வளைகுடா கடற்பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ராமநாதபுரம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை கோயம்புத்தூர்.
முக்கூர்த்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை நீலகிரி. முதுமலை தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை நீலகிரி. கோவளம் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை காஞ்சிபுரம். மெரினா கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை சென்னை. எலியட் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை சென்னை. மகாபலிபுரம் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை காஞ்சிபுரம். சில்வர் கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை கடலூர். முட்டுக்காடு கடற்கரை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை காஞ்சிபுரம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.